என்னென்னு சொன்னால் இந்த நயினாதீவை இது வரைக்கும் பார்வையிடாதவங்க இந்த வீடியோ பார்வையிடுங்க. ஏன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து நாங்கள் கட் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து நயினாதீவை வந்து சுற்றி காட்டுறோம். இந்த வீதியாலே வந்து அப்படியே போய்கொண்டே இருக்கும். தண்ணி தண்ணி வரது எல்லாரும் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நயினாதீவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதையும் சொல்லுங்க. நம்ம ஒரு செங்கல் கொண்டு வரணும்னாலும் மழை நாங்கள் கொண்டு வரணும். நயினாதீவுக்கு முழுமையாக வெஞ்சிருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. ஓகே, நாங்கள் இப்போ நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்திற்கு முன்னால் இந்த கோபுரத்துக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கோம். ஆலய வளாகத்துக்கு முன்னாக நேற்று தினம் நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம். பார்வையிட்டுவங்க நம்புகிறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கொள்ளுங்க. யூடியூப்பில் வந்து இருக்குது. அப்போ அந்த வகையில் யாழ்ப்பாணம் நயினாதீவு வந்து எவ்வாறு இருக்கின்றது, இப்போது வந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்னென்ன மாற்றங்கள் வந்து இப்போ வந்து புதிதாக வந்து புதிய கட்டடங்களில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது, அந்த வகையில் என்னென்ன கட்டிடங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது, இப்போதைக்கு நயினாதீவு வந்து என்னென்ன விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது, என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, நயினாதீவு எப்படி இப்போதைக்கு இருக்கின்ற அந்த கிராமம், அந்த நயினாதீவு என்கின்ற இந்த கிராமம் வந்து எவ்வாறு இருக்கின்றது என்றது எல்லாமே வந்து நாங்கள் சுற்றி காட்ட போகின்றோம். அதோட வந்து நயினாதீவு மக்களுடைய வந்து போய் நேரடியாக வந்து பேச போகின்றோம். அப்போ இது வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல தீவுகள் இருக்குது. இது நயினாதீவை வந்து முழுமையாகவே சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. நயினாதீவுக்கு இது வரைக்கும் வராது நீங்கள் இந்த வீடியோனோடாக வந்து நயினாதீவை வந்து ஃபுல்லாக வந்து பார்வையிடலாம், அறிஞ்சு கொள்ளலாம். என்ன கண்டிப்பாக நிச்சயமாக இப்போ இந்த பக்கம் இங்கே பாருங்க, இந்த அறிக்கை நாங்கள் இந்த இடத்த நம்ம வந்து நாங்கள் போட்டில் அந்த இடத்துல வந்து அப்படியே போட்டில் வந்துருக்குது. இப்போ போகிற பயணிகள் மக்களும் வந்து போய்கொண்டிருக்கின்றாங்க. அதே மாதிரி இப்போ அந்த பக்கமாக அந்த பௌத்த கோயிலும் வந்திருக்கு. அந்த பக்கமாக அப்போ சிங்கள மக்கள் வந்து கொண்டிருக்காங்க. சிங்கள மக்கள் அங்கே மட்டுமே இல்லை, இந்த நம்மட கோயிலுக்கு வந்து கொண்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அந்த ஒரு துறைமுகம் மாதிரி இருக்குது. அப்போ அந்த இடத்துல இறங்கிட்டு அப்படியே அதுக்குள்ளே போனால் சிங்கள இது இதாக இந்த இடத்துல நம்ம போடலாம், பீதியாலையும் போகலாம். அப்போ ஓகே, நாங்கள் இப்போ அந்த இடத்த வந்து மோட்டோவில் பார்க் பண்ணி தான் இடத்த வந்து நாங்கள் ஓகே இப்போ மோட்டோவில் எடுத்துகிட்டு அப்போ அப்படியே போவோம். இடிக்க வருது. வந்து லேட்டர் கொண்டு போகுது வழியில். நாகபூசணி நம்ம ஆலயத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றோம். விஓசி பேங்கும் இருக்குது அந்த இடத்துல வந்து. அப்போ வீடியோ எடுக்க தவறிட்டோம், போகும்போது காட்டிக்கொள்கின்றோம். இதான் வந்து நயினாதீவு புனித பிரதேசம். இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்த பிரதேசமே இருக்குது, புத்த பிகாரம் வந்து இருக்குது. இந்த அறிக்கை பாருங்க, விஓசி பேங்க் 100 மீட்டர் இருக்குது. அடுப்பு ஸ்பெஷலான இந்த ஏடிஎம் மிஷின் இந்த இங்கே இருக்குது. விஓசி பேங்க் வந்து அங்கால பக்கம் இருக்குது. என்னன்னு சொன்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதால பேங்க் வந்து கூட்டிட்டு இருந்துருங்க. தீவில் வந்து எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு இல்லம் உண்டு. முக்கியமான விஷயம் என்ன, பப்ளிக் டாய்லெட் என்று சொல்லி நிறைய கட்டி இருக்கிறாங்க. அதாவது இப்போ கோயிலுக்கு மாறாக்களுக்கு அவசரம் எதுமெண்டா தேடி திரிவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கு. கொஞ்சம் தூரம் வந்து நாங்கள் இந்த ஒரு இடத்துல நின்று கொண்டு இருக்கோம். அப்படி பைக்கை நிப்பாட்டிட்டு என்னென்னு சொன்னால் இந்த அவ்வளோ வரைக்கும் அந்த ரோட் மாதிரி கொஞ்சம் போய் அப்படியே உடைஞ்ச மாதிரி இருக்குது. அந்த பக்கமாக போட்டெல்லாம் வந்து கட்டுப்பட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நயினாதீவுக்கு முழுமையாக வெஞ்சிருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொடுக்கறதுக்கான சுத்திகரிப்பு நிலையம் வந்து இந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது. இப்போ அதை நான் இப்போ காட்ட போகின்றேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இப்போ எந்த இடத்துல இப்போ தண்ணியை நம்ம அடித்தாலும் உப்பு தண்ணியாக வரும். இப்போ நயினாதீவுக்குள்ளேயும் வந்து நாங்கள் கால் கழுவும்போது கை கழுவும்போது முகத்தையும் கழுவிருந்தோம். அப்போ அந்த டைமில் வந்து தண்ணி கொஞ்சம் குடிச்சு பார்த்துனாங்க, சரியான மாதிரி உப்பு தண்ணியாக இருந்தது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த தண்ணீர் கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த தண்ணீர் அந்த சுத்திகரிப்பு நிலையம் வந்து இந்த இடத்த வந்து அமைச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து தண்ணீரை வந்து எடுத்து சுத்திகரித்து அப்போ அந்த இடத்துல இருந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாருக்குமே வந்து அது வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. அதோட வந்து இங்கே நயினாதீவுக்குள்ளே வந்து ஓடுறதுக்காக வேண்டி 2 பஸ்கள் வந்து இங்கே போட்டிருக்காங்க. அந்த 2 பஸ்ஸையும் வந்து காட்டுறோம் பாருங்கள். எப்படி ஒரு பழமையான பஸ் உண்டு. அப்போ இந்த பஸ் வந்து இப்போதைக்கு வேலை செய்தா என்ன மாதிரி என்று தெரியலை. அப்போ நாங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்ததால் இப்போ எல்லாமே வந்து அப்படியே ஓடாத மாதிரி இருக்குது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த வாகன இந்த போக்குவரத்துன்றது இருக்குதானே, அதை வந்து ஓடத்தான் போகணும். ஆனால் ஓடாமல் வந்து இந்த பஸ் வந்து நிற்கிது. ஆனால் ஒரு 2 ஐயாட்ட கேட்டிருந்தேன். இந்த 2 பஸ்ஸும் தான் தம்பி எங்களுக்கு தந்திருக்காங்க. இந்த 2 பஸ்ஸும் தான் இந்த ஊருக்குள்ளே ஃபுல்லாக ஓடுறது. இங்கே பாருங்கள், லொரி மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்க. அந்த ஐயா கதைக்குள்ளே சொல்லியிருந்தேன். இந்த லொரியில் வந்து நாங்கள் பயணம் செஞ்சு கொண்டிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி.
கதைச்சி இருந்தாங்க. இப்போ வீடியோவில் கொஞ்சம் கதைங்கள்லாம் வையான்னு சொன்னேன். இல்லை நாங்கள் கதைக்கல, எங்களோட இந்த தீவுக்குள்ளே வந்து 2-3 பிரச்சனைகள் அது வந்து போய்கொண்டு இருக்குது. அப்போ நாங்கள் அப்படின்ற மாதிரி காய்ச்சாங்க. வீடியோவிலையும் நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது. இப்போ அப்படி இந்த அறிக்கை பாருங்கள், இந்த பஸ்ஸை வந்து அப்படி உள்ள ஏறி காட்டுறேன். ஓகே, இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ தீவு தானே, ஓகே தீவுக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய மாதிரி இது. ஓகே, இப்போ தூரத்து பயணங்கள் இல்லை தானே, தீவுக்குள்ளே மட்டும் ஓடுறதுக்காக. ஓகே, கொஞ்சம் பழமையாக தான் இருக்குது, இருந்தாலும் ஓகே. ஆனால் இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே வந்து சமனான உரிமை, சமனான எல்லாமே வந்து வழங்கப்படணும்னு சொன்னால் அவங்களுக்கும் இப்போ நம்ம பக்கம் டவுன் பக்கம் ஓடக்கூடிய மாதிரி அந்த பஸ்ஸுகளை வந்து கொடுக்கலாம். பாருங்க, இந்த பஸ்ஸில் கலரை பார்த்தாலே எப்படி இருக்குன்னு தெரியும். இல்லை இந்த பஸ்ஸு ஆவது கொஞ்சம் ஒரு சேவிஸ் போட்டு அது இது செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருக்கும். அவங்கதான் கொஞ்சம் கவலைப்பட்டனாக ஆச்சாங்க. இந்த டிரைவர் சீட்டை பார்த்தீங்களா அப்படி இருந்து இந்த பெல் எல்லாமே வந்து அடிக்கிறதுக்கு இந்த கயிறுலாம் வந்து செட் பண்ணியிருந்தா. அது வந்து சத்தத்தை பார்த்தீங்களா, கம்பி. ஓகே, இப்படித்தான் வந்து இருக்குது நம்மளுடைய நாட்டினுடைய அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களே. நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்குமே வந்து சமனான உரிமை, சமனான இது வந்து வழங்கப்படணும். இப்போ வந்து அந்த பிடிஏ பயங்கர தடுப்பு சட்டத்திலேயும் வந்து நிறைய பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க. என்ன பேசுகிறேன்னு தெரியல. அது வந்து சில சமூகங்கள் வந்து கூடுதலாக வந்து அதெல்லாம் பாதிக்கப்படுது. சில சமூகம் என்னுடைய தமிழ் மக்கள் வந்து அதிகமாக வந்து இந்த பயங்கர தடுப்பு சட்டத்தால் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ அனைத்து மக்களுமே வந்து ஒன்று, தமிழ், சிங்களம், முஸ்லீம் அது எல்லாம் வந்து பேதம் இல்லாமல் இதெல்லாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுடைய அரசியலை வந்து இப்படியான சில விஷயங்களையும் வந்து கருத்தில் எடுத்து செய்தால் இன்னும் நல்லா இருக்கும். இந்த இடத்துல வந்து பாரதியார் சிலையை மட்டும் வச்சுருக்காங்க பாருங்க. சுப்பிரமணிய பாரதியார், எட்டயபுரம். நாங்கள் தான் தீவுக்குள்ளே அப்படியே போய்கொண்டே இருக்கோம். பாருங்க, இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய வீதியால் இந்த நயனாதீவு இந்த கிராமம் வந்து எப்படி இருக்குன்றத பாருங்க. பயங்கரமாக வந்து காற்றடிக்குதுன்னு சரியான மாதிரி வந்து காற்றடிக்குது. இந்த ரோடுகளையும் பாருங்க, இப்படி குன்றும் குழியுமாக 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்த மாதிரி அப்படி இருக்குது, நம்மட வயது இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய வீடுகளும் வந்து நல்ல பெரிய பெரிய வீடுகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்தும் இப்போ வல்லரசு நாட்டுகளுக்கு வந்து நிறைய பேர் வந்து போயிருக்காங்கன்றதுல படிய தெளிவாக தெரியுது. அந்த வீடுகள் கட்டிடங்கள் அதை பார்க்கக்குள்ள. ஆனால் சில வீடுகள் வந்து சின்ன வீடாக இருந்தாலும் நிறைய வீடுகள் இருக்குது, பெரிய பெரிய வீடுகள். இந்த பள்ளிவாசல் இருக்கு, முகைதீன் ஜும்மா பள்ளிவாசல், 6ஆம் வட்டாரம். இந்த பக்கமாக பாருங்க, பொலி விளையாடுறதுக்காக வேண்டி படியில் வந்து நெட் கட்டிக்காங்க. இப்போ அடிக்கிற காற்றுக்கு வந்து பொலிவுகள் எப்படி விளையாடுறது, நம்மட பக்கமே வந்து சாதாரணமாக காற்று அடித்தா வந்து போல் ஒரு இடத்த வந்து சரியாக வந்து இந்த இதாக நிற்காது, ஸ்டெடியாக நிற்காது. ஊஞ்சல் கட்டியா சூப்பராக மாடுகள்லாம் வந்துருக்கு. ஆனால் இந்த பார்த்து மாடுகள்லாம் வந்து சின்ன சின்ன கொட்டான் மாடுகள். நாங்கள் இப்போ நயினாதீவோ இந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த வீதியால் ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு வரோம். இப்போ எப்படி சொல்லணும்னு சொன்னால், இப்போ நயினை நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் இருந்து பைக் எடுத்து நாங்கள் இடது பக்கமாக இப்போ பைக்கில் சுற்றிட்டு வரோம். அப்படியே சுற்றிட்டு வந்து வலப்பக்கமாக அப்படியே வந்து சேரப்புறம் இந்த கடலோரமாக அப்படியே போய் கொண்டிருக்கோம். காற்றுன்னா பயங்கரமாக காற்றடிக்குது. ஒரு கையால் அப்படி அடுங்காத்தாரிக்கு பயங்கர காத்தாரிக்கு. நம்மளை முடி சுருளி முடி காற்று அடிக்கிறது தெரியாது, சுருள் தெரியும். சின்ன சின்ன முடிய பாருங்க, அடி காற்று பறக்குது வேற நிலவில். சரி, இந்த மரம் செடி ஓடி எப்படி சாஞ்சிட்டு நிற்கணும்.
அடிக்கிற காற்றை பார்த்தீங்க நீ. ஆனால் உண்மைக்கு வேறு லெவலுக்கு ஐநாதீவு சரி. அந்த பனைமரங்களை பாருங்க, பனைமரத்தில் அந்த மேலே அடிக்கிற காற்றுல அந்த வேகம் வந்து விளங்கும். ஒரு பக்கமாக வந்து அப்படியே இல்லை, அந்த சரிஞ்சு இந்த பக்கமாக அப்படி இப்படி இருக்கேன் அப்படி அந்த அப்படி காற்றடிக்குது. நிறைய காணிகளும் வந்து அப்படி ஃபுல்லாக வந்து கிடக்குது. என்ன இப்போ ஆங்காங்கே தான் வந்து இந்த குடியிருப்புகளும் வந்து இருக்கக்கூடிய மாதிரி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மக்கள் வந்து. என்னென்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து கட் பண்ணாமல் நைனே நாகபூசணி அம்மன் அந்த ஆலயத்திலிருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக வந்து எடுத்துக்கொண்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து கட் பண்ணாமல் தான் இந்த தீவுகளை வந்து நான் ஃபுல்லாக வந்து பார்வையிடுறேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியவங்க ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். என்னென்னு சொன்னால் கட் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் அந்த சரியாக இது தெரியாதுன்றதுக்காண்டி இப்போ ஃபுல்லாக வந்து இந்த எடுத்துருக்கோம். எத்தனை மணி தேவை வந்தாலும் பிரச்சனை அப்படி எடுத்துனா அப்படி ஃபுல்லாக பதிவு விடுவேன். பின்னாடி பார்த்தீங்க லோயர்லாம் இருந்துக்கிஞ்சு படிச்சு என்னென்னு சொன்னால் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாமல் இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து நிறைய உத்தியோகஸ்தர் பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறவங்களும் இருக்காங்க. தீவு பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க இந்த பாருங்க வீடுகளுக்கு எல்லாம் வந்து கேமரா எல்லாம் வந்து பொறுத்திருக்காங்க. தென்னை மரத்தில் உயரங்களை பார்த்து எப்படி இருக்கின்ற எவ்வளோ உயரம் பா. பெரிய பெரிய என்ன பனை மரத்தை பாருங்க, பெரிய பெரிய தென்னை மரங்கள். வேலியை கொஞ்சம் சிலவாங்க சரி வேலியை காட்டுமே பாருங்க. இந்த வேலியை பார்த்தீங்களா எப்படி வச்சிருக்காங்கண்டு ஃபுல்லாக வந்து முள்ளு தரிக்கிறது வந்து கிட்ட கொண்டு காட்டுற பாருங்க. இது என்ன மரம் என்ன முள்ளுன்றது தெரியல. இந்த முள்ளுற பெருப்பத்தை பார்த்தீங்களா, வேலியை விட பயங்கரம் கிட்ட வச்சிருக்குது. இதால் வந்து விலங்குகளும் போயிடாது மனுஷனும் போயிடாது. கம்பியும் அடிச்சிருக்குது 1 2 3 4 5 6 ஒரு 7 8 பட்டில். அந்த ஃபுல்லாக வந்து முட்களும் வந்து பொறுத்திருக்கீங்க. இது ஃபுல்லாக வந்து பனங்காடுன்னு ஒரு வளவு மதில் கட்டி பனைமரத்தை வந்து பனைமரத்தை கொண்டிருக்காங்க. யாழ்ப்பாணம் பண்ணாலே பனைமரம் தானே. ஏதாவது கதைச்சு போங்களே, நான் மட்டுமே கதைச்சு வரேன். லெட்டர் பாக்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, தபால் பெட்டி. இப்போ தபால் பெட்டியில வந்து வச்சுக்காங்க. இது வந்து ஒரே ஒரு ரோடு தான் நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள வந்து சிலையில் எடுத்தது சின்ன சின்ன ரோடு இருக்குது, கூடுதலாண்டு இல்லை. மெயின் ரோடுன்னு சொன்னால் அந்த தீவை சுற்றி வரக்கூடிய மாதிரி இந்த கடற்கரை ஓரமாக தான் அப்படி ஒரு வீதி வந்து அப்படி வந்து கொண்டு இருந்தா நாங்கள் அப்படியே போய் கொண்டே இருக்கோம். இடைக்குள்ள அந்த வீடுகள்லாம் பெருசாக இல்லை தானே, ஒரு சின்ன ஒழுங்கு சின்ன ஒரு இது உண்டு அப்படி தான் இருக்குது. பெரிய பெரிய பிரிவுகள் மாதிரிலாம் இல்லை. மதிலெல்லாம் கட்டி எப்படி இருக்கேன். இப்போ இந்த மதில் கட்டணும்னு சொன்னால் பெரிய விஷயம், வீடு கட்டணும்னா காடும் பெரிய விஷயம். ஏன்னா இங்கேருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து படகுலாம் கொண்டு வரணும். நம்ம ஒரு செங்கல் கொண்டு வரணும்னாலும் படகுலாம் கொண்டு வரணும். அதான் பாருங்க, இங்கே பாருங்க பெரிய பெரிய வீடெல்லாம் வந்து பெரிய அப்சார் வீடெல்லாம் வந்து கட்டுப்படுது. இந்த பொங்கூரில் அடிச்சு அப்படி வேற லெவல். இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ இங்கேருந்து வந்து பெரிய பெரிய நாட்டுகளையும் வந்து நம்முடைய உறவுகள் வந்து இருந்து கொண்டிருக்காங்கன்றது எல்லாம் தெளிவாக வந்து சரி. இதை பார்க்கவில்லை. ஒரு தகரம் கொண்டு வர இருந்தாலும் படகுலாம் கொண்டு வரணும். வீடு பெரிய வீடு அழித்து எடுக்கிற கதை போல எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். இப்போ நம்ம சாதாரணமாக வந்து இப்போ கட்டுறக்கூடிய ஒரு வீட்டு பெருமதியை வந்து இங்கே வந்து பெரிய ஒரு அப்சார் வீடு கட்டுற பெருமதியாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்மளோட பக்கம் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு சாதாரண ஒரு 50 லட்சம் முடியும்னு சொன்னால் அதே வீடு அதே அளவிலான இதை வந்து இங்கே கட்டுறேன்னு சொன்னால் ஒரு 1 கோடி முடியுமே. அப்படி நம்ம வரக்குள்ள ஹோட்டல்ல கல் ஏற்றினவங்க அந்த பொங்கல் அது வந்து நேற்றைய வீடியோலாம் ஆட் பண்ணி பாருங்க. ஆலயத்துக்கு வரும்போது அப்படித்தான் சாமானில் கொண்டு சேர்க்காங்க போர்டில். இந்த பாருங்க, இந்த சரி இந்த காஞ்சிரிக்கிறதெல்லாம் வந்து முள் மரங்கள் தான். இந்த முள் மரத்தில் இருந்து எடுத்து தான் இந்த வேலிகளை வந்து அமைக்காங்க. அது ஒரு சரியான பயங்கர வேலியாக இருக்குது. இந்த வேலி நாட்டு நடத்தை வந்து மரம் முளைச்சிருக்கு, வேலி மரம் முள் மரம். நம்மட பேர் இருக்கிறா அணுவண்டு மதில் தீவிர ரசிகன். இந்த
வீடியோ என்னென்னு சொன்னால் இந்த நயனாதீவை இது வரைக்கும் பார்வையிடாதவங்க இந்த வீடியோ பார்வையிடுங்க. ஏன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து நாங்கள் கட் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து நயனாதீவை வந்து சுற்றி காட்டுறோம். இந்த வீடியோவில் வந்து அப்படியே போய்கொண்டே இருக்கும். அப்போ இது வரைக்கும் நீங்கள் நயனாதீவுக்கு வராது, நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்குள்ள உங்களுக்கு சாதாரணமாக விளங்கிடும். ஓகே, இந்த கிராமம் வந்து இப்படி தான் இருக்கின்றது. ஏன்னா நிறைய வீடியோவை நீங்கள் பார்த்தாலும் கட் பண்ணி எடுத்துருப்பாங்க. நாங்கள் அப்படி எடுக்காமல் ஃபுல்லாக வந்து அப்படி எடுத்துருக்கோம். அதனால் வீடியோவில் அப்படியே போய்கொண்டிருக்கோம். தெரியாது. இப்போ போய் ஏறணும். இப்போ சரியா போய் மெயினுக்கு மகிமையின் தேவாலயம் இது வந்து ஸ்டேஜ் கட்டுறாங்க. இங்க வந்து பௌத்தமான மாதிரி தம்பிருக்க போகுது. இவ்வளோ ஆனால் இந்த ஊரில் நயனாதீவில் வந்து என்னென்ன சிறப்புகள் இருக்குது பார்க்கக்கூடிய? என்னென்ன கோயில் இருக்குது? என்னென்ன கோயில் இருக்கு? இப்போ நாகவசியம்மன் கோயிலை தாண்டி அந்த கோயில்களை தாண்டி இப்போ இங்கே வந்து வேறு ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் அப்படி ஏதாவது எல்லாம் இருக்குது அந்த ஊருக்குன்ற ஒரு சிறப்பு ஒரு அப்படின்ற ஏதாவது? அப்படி இல்லைண்ணே. நாகவசியம்மன் ஆலயம் தான் சிறப்பு. மொத்தமாக எத்தனை கோயில் இருக்கீங்க? எதால போகணும்னா ஓகே. யாருங்க வீடு வெளியெல்லாம் பார்த்தீங்க பெரிய பெரிய கேட்டுகளும் மதில்களும். நைனே நாகவசி அம்மன் ஆலயத்துக்கிட்ட நெருங்கிட்டோம். ஆனால் இது வந்து வேறு ஆலயம் தான் தரிக்கிறது. முன்னுக்கு வருது பாருங்க பிஓசி பேங்க். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதால இந்த பேங்க் வந்து போட்டுருக்குது. சின்ன பேங்க் ஒன்று அடிச்சிருக்காங்கண்ணே. ஏற்ற மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தா சின்ன கட்டடமாக கட்டி கடையிற பரப்பு இருக்குது. இது வந்து நைனே நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய மற்றொரு வளாகம். ஆலயத்தை சுற்றி காட்டுறோம். அப்படி பாருங்க காட்டி அப்படி முடிச்சு கொள்கின்றோம். பெரிய ஒரு கோயில். கேப்பமா தம்பி இந்த வழியால போயிட்டு முன்னுக்கு வரலாமா? கோயிலுக்கு முன்னுக்கு எப்படி போலாமா? இதால கொண்டு சுத்தி போகணுமே. இங்க நீங்க வந்து கிளாஸுக்கு எங்க போயிட்டு வரீங்க? யாழ்ப்பாணம். படகுலாம் போயிட்டு வரீங்களா? இப்ப இங்க வந்து கிளாஸ் நடக்கிற இல்லையா? கிட்ட எடுங்களேன். தம்பியாகள் இங்க கிளாஸ் நடக்குது. இங்க வந்து எத்தனையாம் தரம்? டியூஷன் கிளாஸ் ஓயில் மட்டும் இருக்குது. இப்போ பாத்திமா சேர்மார் வந்து இப்போ வெளியில் அங்கே யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளேருந்து வராங்களா? இங்கே இருக்கிற சேர்மாரி படிப்பிக்கிறவங்களா? டவுனுக்குள்ளேருந்து வருவாங்க. ஓகே. தம்பியாக்கள் என்ன படிக்கீங்க? ஆர்ட்ஸா? ஓகே, வாழ்த்துக்கலாம். நல்லா படிங்க. மீண்டும் ஒரு தடவை கூட சந்திப்போம். நாங்கள் மட்டக்களப்பிலேருந்து வரோம். ஓகே, வாரமா? ஓகே. என்ன சொன்னால் தம்பியாக சொன்னது இப்போ டியூஷன் வந்து ஓஎல் வரைக்கும் இருக்குதான். ஏழுக்கு வந்து எஃப்னா டவுனுக்குள்ளே போய் படிச்சுட்டு வராங்க பாருங்க. அப்போ வேறு லெவல். என்ன சொன்னால் அந்த எவ்வளோ கஷ்டத்தையும் மத்தியில் அவங்க படிக்காங்கன்றதை பாருங்கள்.
நம்ம பக்கம் இல்லை சில இடங்கள்ல இப்போ யாழ்ப்பாணத்துக்குள்ளேயும் வந்து நல்ல இடங்கள்லாம் இருக்குது. நிறைய இடங்கள் நல்ல இடங்கள்ல இருந்தும் அந்த படிக்கிறதுக்கு நிறைய பிள்ளைகள் வந்து தவறுது. இந்த பாருங்க வழியை இந்த இடத்துல இருந்து திரும்ப அப்படி ஆரம்பிக்குது. நாகவிஷ்ணம் இந்த வளாகம் கோட்டபாதியில் ஒரு மாயன் ரோட் வந்து நகரித்தம். ஓகே, இப்போ நைனா தீவை வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்தாச்சு. எல்லா விடயங்களையும் வந்து காட்டியிருந்தோம். ஆனால் அது போகும்போது ஓகே, அது வேற ஒரு தீவு அந்த அருகே அந்த ரெண்டு அங்கே ஃபுல்லாக இடத்துல பார்க்கக்கூடிய வந்து எல்லா தீவுகளும் தெரியுதுன்னு எப்படி இருக்காங்கப்பா. அவங்களுக்கு பழைய இருக்குங்க, நாங்கள் இருக்கிறாங்களுக்கு பழைய இருக்கும். கண்ணுக்கு முன்னுக்கு வந்து 3 தீவுகள் தெரியுது எங்களுக்கு. அந்த ஒரு தீவு தெரியும், அந்த ஒரு தீவு இருக்குது, அந்த ஒரு தீவு இருக்குது. அது நம்ம அங்கே புங்குடி பக்கம் தான் வந்து நம்ம அது ஓகே. ஓகே, அந்த மக்கள் எல்லாம் போய் கொண்டு இருக்காங்க. 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பாதை இருக்குது. வந்து 1:45 2 மணிக்கு பாதை இருக்குது. அப்போ நாங்கள் பாதையில் போய் ஏறணும். ஓகே, இறுதியாக வந்து சேர்ந்துட்டோம். இப்போ நாங்கள் வீடியோ ஆரம்பிக்கல அந்த பக்கம் அப்படியே போயிருந்தேனே, அதில் முன்னுக்கு அப்படியே அந்த வழியால் போயிருந்தோம். அந்த வழியால் போய் இந்த பின்பக்கமாக வந்து நகர்த்திட்டோம். ஓகே, அப்படியே போவோம். ஏச்சுவலு ஓகேண்டா. நிறைய பேர் வந்து 2 மணி இதுகளுக்கு போகிறதுக்காக வந்து கொண்டிருக்காங்க. 2 மணி படகுக்கு போகிறதுக்காக அவனி வந்து கொண்டிருக்காங்க. சரி, ஓகே அம்மனா. கதைச்சு எங்களால் அது ஃபுல்லாக சரியா வெயிலுக்குள்ளே. அப்போ நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்ளாமல் போகும்போதும் வந்து அப்படியே சில காட்சியில் வந்து காட்டிக்கொள்கின்றோம். அப்போ ஓகே, ஏன்னா இனி கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே போய் சேரணும். அப்போ போய் சேர்ற அந்த படையில் ஏறுறது போகிறது எல்லாத்தையும் வந்து காட்டி அப்படியே வீடியோ முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ சம்மந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நைனா தீவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கின்றதையும் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடைபெறும் நாங்கள். நம்மளால் தண்ணி குடிக்கிற களைப்பில் சரியான வெயில். ஓகே, சந்திப்போம். இதில் போகலாம், மற்ற ஓட்டில் போமே. இதில் பைக் போகலாமா? பார்த்தா பயமா இருக்குது. சரியான சின்ன போட்டு குளிர் ஆக்குது. பார்த்து போங்க. அந்த வந்தாங்களே 60 பேர் நின்றுட்டாங்க அங்கெல்லாம். போகுமா த்ரில்லிங்கான பயணமா இருக்குது. முதல் தடவை வாரத்தால ஃபுல்லாக வந்து தண்ணி தெரியும், தண்ணி வர தோன்றிருக்குது. எல்லாரும் போட் வந்து வேகமாக வந்து அப்படியே அடிபட்டுது. கட்டில் நல்ல காலம் ஃபுல்லாக வந்து சேதமாயிடுது. கீழே உடஞ்சிட்டு
சரியான மாதிரி காற்று ஃபுல்லாக நனைஞ்சு நாங்கள் தான் வந்து சேர்ந்துட்டோம். ஒரு கடும் ஒரு த்ரில்லிங்கான ஒரு பயணமாக இருந்தது, அதை மறக்க முடியாது.